காலேஜோடைய சேர்மன். இன்றைக்கி சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜுக்கும் உலகத்திலேயே ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான டாப் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியான யுனிகாம் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கி நடந்தது. இந்த ஒப்பந்தம் MOU மூலமாக நம்மளுடைய மாணவர்களுக்கு 2 வருஷம் இந்தியாவில் படிக்கிற வாய்ப்பும் 3வது வருஷம் மலேசியாலேயே யுனிகாம் யூனிவர்சிட்டியிலேயே போய் படிக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடச்சிருக்கு. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற அந்த 3வது வருஷத்தில் 6 மாதம் யுனிகாம் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. அடுத்த 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில், மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் 164 ஏர்போர்ட்டாக உயர்ந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்தில் இது டபுளாக மாறப்போகுது. ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு 45 நாளுக்கும் ஒரு தடவை நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்குது. ஒரு ஏர்போர்ட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செய்கிறது தேவை. இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் ஸ்கில்டு பர்சன் தேவை. ஹை டிமாண்ட் இருக்குது, ஆனால் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இது வரைக்கும் 31,651 பேரை உலகம் பூரா நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ லாஸ்ட்டு 2 இயர் நம்மகிட்ட ஏவியேஷன் காலேஜ் கோர்ஸ் முடித்த 2 இயர்ஸ் முடித்தவங்க எல்லாருக்குமே இப்போ பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ இதனுடைய அடுத்த நிகழ்வாக பார்த்திங்கனாக்க, மிக விரைவில் வர்ற மே 1ஆம் தேதி ஏர் ஏஷியாவில் இருந்து அதனுடைய CEO இங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்காகவும் வேலைக்கும் எடுத்துக்க போகிறாங்க. இது மிகப்பெரிய பொன்னான நாள். சென்னை சமிர்தா மூலமாக பல லீடிங் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த வாரங்களில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஃபாரின்லேருந்து எக்ஸ்பர்ட் நாங்கள் கூப்பிட்டு பசங்களுக்கு இன்றைக்கி என்ன ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அப்டேஷன் சொல்லித்தர்றோம். அதனுடைய ஒரு விளைவாக இந்த யுனிகாம் யூனிவர்சிட்டியில் இருந்து டீனே நேராக என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷனை பற்றி இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தாங்க 1 வாரமாக. அது மட்டும் இல்லாமல் கேபின் குரூலே எக்ஸ்பர்ட்டான இவங்க நேராக நம்ம பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏர்போர்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி லைவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட் ஃபாரினில் இருந்து எவ்ரி மந்த் அவங்க டீச் பண்ணுறனால அவங்களால ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியுது. அது மட்டும் இல்லாமங்க, ஏவியேஷன் காலேஜிலேயே ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் மூலமாக அப் டு 25,000 வரைக்கும் ஏர்போர்ட்டில் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பும் பல மாணவர்கள் இன்றைக்கி பெற்றிருக்கிறாங்க. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சென்னை சமிர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக பல மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்தியா மூலமாக ET நவ்வில் நம்மளை சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க ET நவ் மூலமாக. அதை மத்திய அமைச்சர் மல்கோத்ரா கையில் இருந்து நான் டெல்லியில் அந்த விருது வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்த நாம் சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜ் இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கௌரவப்படுத்தினதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். I'm the Dean of the Faculty of Science and Technology. First, I was very welcome to University Chennai American Institute, and whenever I come here, okay, because I come from the industry, so we are Unicam, we are really close with the industry. So all the lecturers, all the experts that are coming here actually straight away from the industry. So when we came here the first day, we noticed that this is the institute where the leader is born. Okay, so the quality, okay, of the facilities, the quality of the student are far beyond my imagination. So it is kudos. It's a great job to chairman and those all in this Chennai American Institute. Okay, great job everyone. Present here. And my friend Mr. Bhuminathan, Mr. Umar Abdullah, okay, Madam Madhumadi, colleague here, Mr. Jai, alright, and the expert here, alright. Thank you very much for inviting me here. Alright, double day பேசுறேன். Alright, வந்திருக்கும்
பத்திரிகையாளர்களே, okay, press media, okay, all the media people, okay, broadcast media, the print media, social media influencers, okay, நீங்க ரொம்ப காலமா நாங்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க கை கொடுத்து தான் நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஓகே, இன்னும் படிப்படியா நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சு நம்ம எப்ப அடிக்கடி நாங்க ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்காரு. ஏன் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா அடிக்கடி இங்க சென்னை மட்டும் பேர் வந்து அந்த தெரிக்குது இன்டர்நேஷனல் லெவல்ல. ஓகே, எனக்கு அடிச்சு கேட்கறாங்க, ஏர்லைன்ஸ் எனக்கு அடிச்சு சார் யாரு சார் அந்த சென்னை அமைந்தா எப்படி சார் இந்த மாதிரி செய்யறாங்க சென்னையில. அந்த மனுஷன் கேட்கறாங்க, சிங்கப்பூர்ல கேட்கறாங்க, எனக்கு அடிச்சு சார் எங்களே கூட்டு போங்க சார், நாங்களும் பாக்குறோம் ஃபெசிலிட்டி சார். பாருங்க, இவருக்கு கொடுக்காங்க, அவங்களே கேட்டு வராங்க. அப்ப நாங்க செஞ்சுதான் ஆகணும், பார்த்துதான் ஆகணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி நம்ம முக்கியம், நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கதான் கிடைக்கும். ஸோ அவங்களை நம்ம கவனிக்கணும். அதனாலதான் அவங்க பணம் வச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் ரொம்ப நிறைய பேர் வருவாங்க நினைப்பாங்க இடைக்காலத்துல. ஓகே, நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களே நான் வரணும் சார், கூட்டு போங்க சார், அவங்க ஃபெசிலிட்டி வேர்ல்ட் கிளாஸ்ல கேள்விப்பட்டோம், உலகத்துல லெவல்ல இருக்கு அவங்களோட ஃபெசிலிட்டிஸ். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது, பிள்ளைங்க கொடுத்து வச்சுக்கணும். ஓகே, பூமி சார் அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல்ல பார்த்து நீங்க செட்டப் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படிதான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, நம்ம பிள்ளைங்க வெளியே போக கூட சென்னை மட்டும் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காரு. அதுக்கு போய் அவர் கை தள்ளி கொடுத்துருவாங்க. ஓகே, அவருக்கு ஒருத்தர் பார்த்தது நீங்க என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் அது மக்களுக்கு போய் சேர்ந்து பாத்தீங்களா, அது யாரு கொண்டு போறா, நீங்க தான் கொண்டு போறீங்க. ஸோ நிறைய மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வரணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யணும். அப்போ அவங்க ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ சென்னை மெட்டா பேர் இன்டர்நேஷனல் லெவல் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே அவங்களே வருவாங்க, வெள்ளக்காரங்க கூட வருவாங்க, ஜெர்மன்காரங்களும் அடிச்சு கேட்டாங்க, நான் அடுத்த கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். ஓகே, அடுத்த அங்கெல்லாம் வருவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.